को क्या दे सकेंगे। किए तूने हम पर है एहसान इतने कि जीवन भी देकर चुका ना सकेंगे, कि जीवन भी देकर चुका ना सकेंगे। ये मैंपन मेरापन, ये तखपन, ये जीवन, ये संकल्प, हर बोल अर्पण है धड़कन। तू आश विश्वास बल है भरोसा, तू बाब संसार साकार सपना। अगर टूटती सांस काम आए तेरे, अहो भाग्य जीवन बने धन्य अपना। यही एक अरमां है दिल में हमारे, कि हम में दिखे तू बने सदर्पण। प्राणों के प्यारे बाबा हमारे, तुझे तेरा सब कुछ समर्पण समर्पण। जीवन के दाता, सांसों के स्वामी, ये नैया की पतवार तुमको है अर्पण। जीवन के दाता, सांसों के स्वामी, ये नैया की पतवार तुमको है अर्पण। जी करता है बाबा हम पास तेरे उड़ आए, पास तेरे उड़ आए। जो पिंजरे से उड़कर पंछी नीले गगन में जाए, पास तेरे उड़ आए। जी करता है बाबा हम पास तेरे उड़ आए, पास तेरे उड़ आए। कोई शय ना भाती है अब, याद घर की आती है। करे इशारा किरण तुम्हारी, जैसे हमें बुलाती है। तेरी याद में समा के हम तो तुम सा ही बन जाए, पास तेरे उड़ आए, पास तेरे उड़ आए। बस कुछ पल की बात है, फिर घर चलना साथ है। हाथ में हाथ तुम्हारे बाबा, प्यार की बरसात है। संगम युग में संग में तेरे, हर पल मिलन मनाए।
पास तेरे उड़ आए, पास तेरे उड़ आए। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 30/1/2025 வாணி. இதில் பாபா முக்கியமாக சொல்கிறாரு, புருஷார்த்தம் என்ற சப்தத்தை பயன்படுத்தி நாம் மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. சில தப்பு பண்ண என்ன பண்ணுறது, நாங்கள் புருஷார்த்தி தானேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அம்மா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை செய்த தப்பை திரும்பி செய்யாத அளவுக்கு அவங்க அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அதுபோல் பாபா சொல்கிறாரு, தப்பாயிடுச்சா உடனே நீங்கள் உங்கள் காதை பிடிச்சி திரிக்கோங்க, உங்கள் தப்பை திருத்திக்கோங்க. அகங்காரத்தில் ஒரு பொழுதுமே வராதிங்க. பாபா நினைவில் இருக்கக்கூடிய நம்ம முழு கவனம் செலுத்தணும். மேலும் பாபா வேர்ல்டு சர்வெண்ட்டாக இந்த பூமிக்கு வந்திருக்கார். தன்னைத்தானே நான் உலக சேவாதாரின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய குழந்தைகளாகிய நாமும் தான் உலக சேவாதாரி. இப்போது உலக சேவாதாரி என்ற உணர்வில் எப்போவுமே நம்ம பணி உள்ளவங்களாக இருக்கணும். நம்முடைய வேலைகளை நாமளே செய்ய, மற்றவங்ககிட்ட நம்ம நம்முடைய
வேலை வாங்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ நம்முடைய வேலைகளை நம்மளே செய்யணும். மேலும் பாபா நினைவு நம்ம செய்யலைன்னா மாயினுடைய ஏமாற்றத்தில் போயிடும். அதன் காரணத்தினால பாபா தன்னைத்தானே உலக சேவாதாரின்னு நினைங்க. உங்கள் சேவைகளை நீங்களே செய்யுங்க. ஒரு தடவை செய்த தவறை மீண்டும் தவறுகள் செய்யாமல் இருக்கிற மாதிரி நம்ம கவனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி. बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, इस पुरानी दुनिया में कोई भी सार नहीं. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் எந்த விதமான சாரம் இல்லை. சாரமே இல்லாத ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட பிடிக்குமா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா சாரம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். அதே பழசாயிடுச்சு, காஞ்சி போச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் இருக்காது. சாப்பிடும்போதே அது சாத்துக்குடி ஆகட்டும், எந்த ஒரு பழம் ஆகட்டும், அது காஞ்ச பிறகு அது எசன்ஸ் இருக்காது, சாப்பிட பிடிக்காது. அதே மாதிரி கலியும் கூட பாபா என்ன சொல்கிறார், பழைய உலகம் சொல்கிறார். பழசானதுனால இதில் சாரமே இல்லைங்கிறார். இஸ்லே துமே இசை தில் நகி லஹானா, ஆதலால் இதில் உங்கள் மனதை பறிகொடுக்க கூடாது. பாப் கி யாத் டூட்டே தோ சஜா காணி படி. பாபாவின் நினைவு துண்டிக்கப்பட்டால் தண்டனைக்கு ஆளாவோம். இன்னும் பழைய உலகத்தில் நம்முடைய மனம் பறிகொடுத்தா அப்போ பாபா நினைவு கட்டாயிடும். அவரை நினைக்கலன்னா தண்டனைக்கு ஆளாயிடும். இது பாபா பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க, புரிய வைக்கிறார். நம்ம பாபா நினைவு இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது முக்கியம். प्रश्न, बाप का मुख्य डायरेक्शन क्या है, उसका उल्लंघन क्यों होता है? பாபாவுடைய முக்கியமான கட்டளை என்ன, அந்த கட்டளைக்கு ஏன் கலங்கம் ஏற்படுகின்றது? பாப் का डायरेक्शन है किसी से सेवा मत लो. பாபாவுடைய டைரக்ஷன் யாரிடமும் சேவைகளை வாங்கக்கூடாது. क्योंकि तुम खुद सर्वेंट हो, ஏன்னா நீங்கள் சுயம் சேவகர்கள். परंतु देह अभिमान के कारण बाप की इस डायरेक्शन का उल्लंघन करते. தேக அபிமானத்தின் காரணத்தினால பாபாவுடைய இந்த கட்டளையை கலங்கப்படுத்துகிறார்கள். बाबा कहते तुम यहाँ सुख लेंगे तो वहाँ का सुख कम हो जाए. பாபா சொல்றது, இங்கே நீங்கள் சுகத்தை பெற்றீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு சுகம் குறைந்துவிடும். அதாவது நம்முடைய வேலைகளை மற்றவங்கிட்ட வேலை வாங்கிட்டு நம்ம சுகமாக ஆறாமல் ஓய்வாக நம்ம எதுவும் சேவ் பண்ணாமல் இருந்த என்ன இடம், அங்கே நமக்கு போயிடும். கை बच्चे कहते हम तो इंडिपेंडेंट रहेंगे. வெறும் சில குழந்தைகள் சொல்கிறாங்க, நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். பாபா ஞானம் பிடிச்சிருக்கு, நியமம் பிடிச்சிருக்கு, ஸ்ரீமத் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு, பட் நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புவோம். परंतु तुम सब बाप की डिपेंड करते हो. ஆனால் நாம் அனைவரும் பாபாவை சார்ந்துதான் இருக்கின்றோம். கீத், தில் கா சஹாரா டூட் ந ஜாயே. உள்ளத்தின் ஆதரவு துண்டித்து விடக்கூடாது. ஓம் சாந்தி. शिव भगवान वाच अपने सालिग्रामों प्रति. शिव भगवानुடைய மகா வாக்கியம் தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகள். शिव और सालिग्राम तो सब मनुष्य जानते. சிவன் மற்றும் சாலிகிராம் இதனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பக்தியிலோட பாருங்க, 108 சாலிகிராமம், 1108 இப்படிலாம் சிவனுடைய கோவிலில் சாலிகிராம் வச்சு பூஜை செய்வான். दोनों निराकार है. ஏன்னா ஆத்மாவும் நிராகார், பரமாத்மாவும் நிராகார், அதனால சாலிகிராம் வைக்கிறான். अब श्री कृष्ण भगवान वाच कर नहीं सकता. இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகா வாக்கியம் என்று கூற முடியாது.
பகவான் ஏக் ஹி ஹோதா ஹை. பகவான் என்பவர் ஒரே ஒருவர்தான். தோ சிவ் பகவான் பாச் கிஸ்கி பிரதி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் யாருக்காக? ரூஹானி பச்சோம் பிரதி, ஆன்மீக குழந்தைகளுக்காக. बाबा ने समझे बच्चों अब कनेक्शन है बाप से क्योंकि पतित पवन ज्ञान का सागर है. குழந்தைகளுடைய தொடர்பு இப்போ பாபா கிட்டதான். அவர்தான் பதீத பாவன் ஞான கடல். ஸ்வர்க கா வர்ஷா தேனே வாலா, ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை தரக்கூடியவர். शिव बाबा ही ठहरा. ஞான கடல், பதீத பாவன், ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தரக்கூடியவர் யாரு? शिव बाबा. याद भी उनको करना है. அவரைத்தான் நாம் நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா ஹே உன்கி பாக்யசாலி ரத். பிரம்மா என்பவர் அவருடைய பாக்யசாலி ரதம். ரத் துவாரா ஹி பாப் வர்ஷா தேதா. பிரம்மா என்ற ரதத்தில் வந்துதான் பாபா ஆஸ்தியினை தருகிறார். பிரம்மா வர்ஷா தேனேவாலா நகி. பிரம்மா ஆஸ்தியினை கொடுப்பவர் அல்ல. வக்தோ லேனேவாலா. அவரும் சிவ் பாபாவிட்டிருந்து தான் ஆஸ்தி அடைகிறார். அவரும் சிவ் பாபாவை நினைச்சு தான் பாவம் அழிக்கிறாரு. அவரும் சிவ் பாபாவுடைய ஞானம் கேட்டு தாரணை பண்ணுறாரு. அவரும் சிவ் பாபாவுடைய சேவை பண்ணுறாரு. ஆக சிவ் பாபாவிட்டிருந்து தான் பிரம்மாவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். ஆகவே நாமலாம் शिव बाबा इருந்து आस्ति अடையணும் थ्रू ब्रह्मा. तो बच्चों को अपना आत्मा समझ बाप को याद करना है. ஆகவே குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். मिसाल समझो रथ की कोई तकलीफ होता है, वह कारण अकारण बच्चों को मुरली नहीं मिलते तो बच्चों को सारा अटेंशन जाता है शिव बाबा की तरफ. सपोज ब्रह्म बाबा शिव பாபாவுடைய ரதம், அந்த ரதத்துக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டால், காரணம் இருந்தாலும் காரணம் இல்லாமல் இருந்தாலும் முரளி கிடைக்கவில்லை என்றால் குழந்தைகள் யாரை சாடுறாங்க? शिव பாபாவை தான் சாடுறாங்க. वक्तों कभी बीमार पड़ नहीं सकता. शिव பாபாவுக்கு ஒருபொழுதும் வியாதி என்பதே வராது. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் பாபா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவருக்கு உடல் இல்லை, அதனால் பாபா டெய்லி முரளி சொல்லி ஆகணும். बच्चों को इतना ज्ञान मिला वह भी समझा सकता है. குழந்தைகளுக்கு எவ்வளோ ஞானம் கிடைத்திருக்கின்றது, அதனை புரிய வைக்க முடியும். प्रदर्शनी में बच्चे कितना समझाते. கண்காட்சிகளில் குழந்தைகள் எவ்வளோ புரிய வைக்கிறாங்க. ज्ञान तो बच्चों में है ना. ஞானம் என்பது குழந்தைகள்கிட்ட தான் இருக்கு. हरे की बुद्धि में चित्र का ज्ञान भरा हुआ है. ஒவ்வொருத்தருடைய புத்தியிலும் ஒவ்வொரு சித்திரத்தை பற்றிய ஞானம் நிரம்பி இருக்கின்றது. बच्चों को कोई अटक नहीं रख सकता. குழந்தைகளை என்ன பண்ண முடியாது, எதனாலையும் நாம் பின்னோக்கி போக முடியாது. समझो पोस्ट का आना जाना बंद हो जाती है, स्ट्राइक हो जाता, फिर क्या करेंगे? பாபா சொல்றார், சப்போஸ் தபால் நிலையத்திலிருந்து தபால்கள் வர்றது போகிறது நின்றுடுச்சு, ஸ்ட்ரைக் எல்லாம் ஆரம்பமாச்சுன்னா என்ன செய்வீங்க? ज्ञान तो बच्चों में है ना. குழந்தைகிட்ட எவ்வளோ ஞானம் என்பது இருக்கு. समझाना सत्यता अब कली पुरानी दुनिया है. புரிய வைக்கணும். முதல்ல சத்தியுகம் இருந்தது, இப்பொழுது பழைய கலியுகமாக மாறிடுச்சு. गीत में भी कहते ना, पुरानी दुनिया में कोई सार नहीं, इसे दिल नहीं लहाना. பாடல் கூட இன்னைக்கு என்ன பாடல்? பழைய உலகம் கலியுகத்தில் எந்த ஒரு சாரம் இல்லை, ஆகவே இதில் உங்களுடைய மனதை பறிகொடுக்க கூடாது. நஹி தோ சஜா மில் ஜாயேகா. இல்லை என்றால் தண்டனை என்பது கிடைக்கும்.
बाप की याद से सजा कटती जाए. பாபாவின் நினைவின் மூலமாக பாவங்கள் துண்டிக்கப்படும். ऐसे न हो बाप की याद टूट जाए फिर सजा खानी पड़े. பாபாவுடைய நினைவு துண்டிக்கப்பட்டால் தண்டனை அவசியம் வாங்கி ஆகணும். और पुरानी दुनिया में चले जाओ. பாபா நினைவு கட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? பழைய உலகத்தின் நினைவு வரும். அல்லது பழைய உலகத்தின் நினைவு வந்தால் பாபா நினைவு கட்டாயிடும். ஐசே தோ டேர் கயி. அம்மாதிரி அநேக குழந்தைகள் போயிட்டாங்க. ஏன்னா பழைய உலகத்தின் மீது முழு வைராக்கியம் எப்படி பிரம்மா பாபாக்கு மம்மாக்கு தாதிமார்களுக்கு இருந்தோ அந்த மாதிரி இருக்கணும். சாரமில்லாத உலகம் அப்படிங்கிறது பாபா நல்லா புரிய வைக்கிறார். ஜிஸ்கோ பாப் யாத் பி நஹி ஹே. சிலர் பாபாவையே நினைவு செய்வதே இல்லை. புராணி துனியா से दिल लग गई ஜமானா बहुत खराब. பழைய உலகத்தில் மனம் ஈடுபட்டு விடுகின்றது. பாபா சொல்றாரு, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. கைசே தில் லக் கயா தோ சஜா போத் மிலேகா. யார்கிட்டையாவது உங்களுடைய மனதை ஈடுபடுத்தினால், உங்களுடைய இதயத்தை கொடுத்தீர்கள் என்றால் தண்டனைக்கு ஆளாவீர்கள். பச்சோங்கோ கியான் சுன்னா. குழந்தைகள் ஞானத்தை கேட்க வேண்டும். பக்தி மார்க்க கீத் பி நஹி சுன்னி. பக்தி மார்க்கத்தினுடைய பாடல்கள் கூட கேட்க வேண்டாம். அபி தும்ஹோ சங்கம் ப. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். ज्ञान सागर बाप द्वारा तुमको संगम पर की ज्ञान मिलता. ஞானக்கடல் பாபாவின் மூலமாக சங்கம யுகத்தில் தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. துனியா மே கிஸ்கோ பத்தா நஹி கியான் சாகர் ஏகே ஹை. உலகத்தில் யாருக்குமே இது தெரியாது. இது ஞானக்கடல் என்று சொல்பவர் ஒரே ஒருவர் தான். वक्त जब ज्ञान देता तब मनुष्य की सद्गति होती. அவர் எப்பொழுது ஞானத்தை கொடுக்கின்றாரோ அப்பொழுது மனிதர்களுக்கு நற்கதி என்பது ஏற்படுகின்றது. சத்கதி தாத்தா ஏகை फिर उनकी मत पर चलना है. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நற்கதி தரக்கூடியவர் ஒரு தந்தையின். அப்போ அவர் அந்த தந்தை தான் நமக்கு நல்ல கதி கொடுக்க முடியும்னா, ஆக நாம் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். மாயா சோட்தி கொய் கொபி நகி. ஆனால் மா என்ன பண்ணுதாமா? யாரையும் விட மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை ஜென்மமாக அதனுடைய வழியிலேயே நடந்துட்டோம்ல. இப்போ திடீர்னு பாபா வழியில் போனால் அது விட மாட்டேங்குது. தேக அபிமான் கே பாத் ஹி கோய் ந கோய் பூல் ஹோத்தி ஹை. தேகம் என்ற உணர்வின் வரும்போதுதான் ஏதாவது தவறுகள் நிகழ்கின்றது. அதனால பாபா அடிக்கடி ஆத்மா நினைங்கன்னு சொல்றார். கொய் செமி காம் வஷ் ஹோ ஜாத்தா கொய் க்ரோத் வஷ் ஹோ. சிலருக்கு செமி சிறிது காமத்துக்கு வசமாகறாங்க, சிலர் கோபத்துக்கு வசமாகறாங்க. மன்சாமி தூஃபான் போத் ஆத்தா ஹை. மனதில் நிறைய புயல்கள் வருகின்றது. பியார் கரே ஏ கரே. அன்பு செலுத்தணும், இது செய்யணும், அது செய்யணும்னுலாம் தேக அபிமானம் வரும்போது உணர்வுகள் வரும். கைக்கு ஷரீர் சே தின் நஹி லஹானி ஹை. பாபா தெளிவாக சொல்றாரு, யாருடைய சரீரத்தின் மேலேயும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பறி கொடுக்கக்கூடாது. பறி கொடுத்துட்டா அவங்க நினைவு வரும், பாபா நினைவு கட்டாயிடும். அவங்கள பார்க்கும்போது பல்வேறு விதமான எதிர்மறை உணர்வுகள் உண்டாயிடும். அதுக்காக சொல்கிறார், बाप कहते अपने को आत्मा समझो शरीर का बान न रहे. பாபா சொல்கிற தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, शरीर உணர்வே இருக்கக்கூடாது. नहीं तो बाप की आज्ञा उल्लंघन हो जाता है. இல்லையெனில் தந்தையின் கட்டளையை நீங்கள் கலங்கப்படுத்துகிறீர்கள். देहांकार से नुकसान बहुत होता है.
பாபா இவ்வளோ சொன்னாலும் அந்த தேக அபிமானம், தேக அகங்காரம் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படும். ஆன்மீக அன்புக்கும் தேகத்தினுடைய கவர்ச்சியில் போய் தேகத்தை மனசு பறி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. इसलिए देह से सब कुछ भूल जाना है. ஆதலால் தேக சகிதம் அனைவற்றையும் மறக்க வேண்டும். सिर्फ बाप को और घर को याद करना है. பாபாவையும் வீட்டையும் தான் நினைவு செய்ய வேண்டும். आत्माओं को बाप समझाते, शरीर से काम करते मुझे याद करो विक्रम बस पूछ. ஆத்மாக்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார், ஷரீரத்தின் மூலமாக காரியங்கள் செய்தாலும் என்னை நினைத்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் பஸ்மமாயிடும். ராஸ்தா தோ பஹுத் சஹஜ். பாதை என்பது மிகவும் எளிதானது. பாபா சொல்லக்கூடிய வழி ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. எக் பி சமஸ்தே தும்சே பூல் ஹோத்தி ரஹதி. அதனால பாபாக்கு தெரியுது, சொன்னாலும் யார் யார் குழந்தைகள் தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. பரத்து ஐசனாக பூலோமே ஃபஸ்தே ஜாவோ. அப்படியே இருக்கக்கூடாது. தப்பு திருப்பி திருப்பி செய்த என்னாகும், நல்ல ஆழமாக சன்ஸ்கார் ஆகிடும், அதிலே மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் தப்புன்னே தெரியாது. எந்த தப்புமே பார்த்தீங்கன்னா முதல் முறை செய்யும்போது தான் உங்கள் மனசு படப்படக்கும், வேர்க்கும், அக்கம் பக்கம் சுற்றி பார்ப்பாங்க யார் என்ன செய்கிறாங்கன்னு. ஒரு தடவை 2 தடவை, அப்புறம் 3 தடவை 4வது தடவை செய்யும்போதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, படப்படப்பு இருக்காது, ஒன்றும் வராது. ஏன்னா அது ஆழமாக பதிஞ்சிடுது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, ஃபஸ்னானை அதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது ஒரு புதை குழி அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அது தவறுங்கிறதையே புத்தி ஏற்றுக்காது. அதுக்கு பல சப்போர்ட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும், இதனால் அதனால் அப்படி இப்படி அவங்க இவங்க. அப்போ அந்த சப்போர்ட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும்போது அந்த பலகீனமாகவே ரியலைஸ் பண்ண முடியாது. ஏக் பாரி பூல் குயே ஃபிர் வக் பூல் நஹி கர்னி செய். ஒரு முறை தவறு ஏற்பட்டு விட்டால் மறுமுறை அந்த தவறு ஏற்படக்கூடாது. யாராவது ஒருத்தர் மேலே உங்களுக்கு தேகத்தினுடைய அட்ராக்ஷன் பட்டு மாட்டிக்கிட்டீங்க, தப்பு நடந்துருச்சு அப்படின்னா திருப்பி அதே மாதிரி செய்யக்கூடாது. உங்கள் காதை நீங்களே பிடிச்சிக்கோ, நான் எந்த தேகத்தினுடைய கவர்ச்சியில் போக மாட்டேன், யார்கிட்டையும் என் மனசை பறி கொடுக்க மாட்டேன், எனக்கு பாபா தான் வேணும், பாபா கிட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம மனசுக்கே நம்ம புரிய வைக்கணும். இல்லைன்னா எத்தனை பேர் ஞானத்தை விட்டு போயிட்டாங்க. அதனால் பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்பனா கான் பக்கன்னாச்சு, உங்கள் காதை நீங்களே பிடிச்சிக்கோங்க. फिर एक भूल नहीं होगा. பிறகு இந்த தவறு ஏற்படாது. புருஷார்த் करना चाहिए, முயற்சி செய்ய வேண்டும். और घड़ी घड़ी भूल होता तो समझना चाहिए हमारा बहुत नुकसान. பாபா இவ்வளோ சொல்லியும் திருப்பி நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா தான் நஷ்டத்தில். பூல் கர்த்தே கர்த்தே தோ துர்கதி கோப்பாய். மீண்டும் தப்பு பண்ணீங்கன்னா ஆத்மா துர்கதியில் போய்டும். कितनी बड़ी सीढ़ी उतरकर क्या बने. ஏனி படியில் என்ன பண்ணுவீங்க, ஏறது பதிலாக திரும்பி இறங்கிடுவீங்க. ஆகே தோ கியான் நஹீதா. முன்னாடி ஞானம் இல்லை, ஸோ ஞானம் கிடைச்ச பிறகு இப்போ திரும்பி ஏறிட்டு இருக்கோம். இந்த ஏற நேரத்தில் திரும்பி கீழே இறங்கினா என்ன ஆகும். அபி நம்பர்வார் புருஷார்த்தன் சார் கியான் மீ சப் பிரவீன் ஹோகே. இப்போ அவரவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல ஞானத்தில் மிகவும் பிரசித்தமானவர்களாக ஆகிவிட்டார்கள். ஜித்னா ஹோ சக்கே அந்தர்முகி ரஹ்னா. எவ்வளோ முடியுமோ உள்நோக்கு முகத்தோடு இருக்கு. முக் சே குச் கஹனா நஹி. வாயில் எதுவுமே சொல்லாதே. तो ज्ञान में प्रवीण बच्चे व कभी पुरानी दुनिया से दिल नहीं ला. யார் ஞானத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக நன்றாக ஞானத்தை புரிஞ்சுட்டு ஞானத்தை மற்றவங்க சொல்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்களோ அவங்க பழைய உலகத்தில் தன்னுடைய மனதை இதயத்தை பறிகொடுக்க மாட்டாங்க. उनका बुद्धि में रहेगा हम रावण राज्य का विनाश करना चाहते.
அவங்க புத்தியில் இந்த நினைவு இருக்கும், நான் ராவண ராஜ்யத்தை அழித்தே தீர வேண்டும். ஏ शरीर भी पुराना रावण संप्रदाय का है. இந்த சரீரம் கூட பழையது, ராவண சம்பிரதாயத்தினுடையது. ராவண் சம்பிரதாய்க்கு கியூ யாருக்கு? அப்போ ராவனுடையது, அந்த ராவனோடதை போய் நான் ஏன் நினைக்கணும்? ஏக் ராம்கோ யாத் கரே, ஒரே ஒரு ராமரைத்தான் நான் நினைவு செய்ய வேண்டும். சச்சா பிதா விருத்தா பனே, உண்மையான பிதா விருத்தாவாக ஆக வேண்டும். பாப் கத்தை முஜே யாத் கர்த்தே ரஹோ துமாரா விக்ரம் விநாஷ் ஹோ ஜாயே. பாபா சொல்றது, என்னை நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும். பிதா விருத்தா துவா பகவான் விருத்தா பன்னாச்சு. பிதா விருத்தா அதாவது பகவான் விருத்தாவாக ஆக வேண்டும். பக்த பகவான் को याद करते, हे भगवान आकर हमें सुख शांति का वर्षा दो. பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறாங்க, ஏ பகவான் நீ எங்களுக்கு சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுங்கள். பக்தி மார்க்கத்தை குர்பான் ஜாத்தி பலி சடுத்து, பக்தி மார்க்கத்தில் குர்பான் ஆகிறாங்க, பலி ஆகிறாங்க. யஹாं பலி சடனே கி பாத் தோ நஹி. பலின்னா அங்கே தலையை வெட்டுறாங்க. இங்கே அந்த மாதிரியான பலியினுடைய பேச்சே இல்லை. ஜீத்தே ஜி மர்த்தேகை கோயா பலி செடுத்தே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறந்த நிலையில் நாம் இருந்தால் பலி கொடுப்பதாக பொருள். ஏகை ஜீத்தே ஜி பாப்கா பன்னா, உயிருடன் இருந்து கொண்டே நாம் கலியுக சம்பந்தங்களை விட்டு பாபாவுடையவர்களாக ஆகுவது என்றாலே பலியாகுவது. கியூங்கி உன்சே வர்சாலே, ஏன்னா அவரிடம் இருந்துதான் நாம் ஆஸ்தியினை பெற வேண்டும். உன்கி மத்பர் சல்னீகி, அவர் சொல்லும் வழிப்படி நடக்க வேண்டும். ஜீத்தே ஜி பலி சன்னா வாரி ஜானா வாஸ்தமே அபி கா பாத். வாழ்ந்து கொண்டே உயிரோடு இருந்து கொண்டே பலி ஆகுவது, அவரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது இந்த நேரம்தான். பக்தி மார்க்மே ஃபிர் கித்னா ஜீவ்காத் ஆதி கர். பலி கொடுப்பதுன்னா பக்தியில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உயிரை கொடுக்குறாங்க, தலையை வெட்டிக்கிறாங்க. ஹரித்வாரில் கிணத்துக்குள்ள ஒரு அருவாள் இருக்கும், அதில் விழுந்து உயிர் போயிடுவாங்க. இந்த மாதிரி இது ஒரு தற்கொலை மாதிரி, அதை அவங்க பலின்னு நினைக்கிறாங்க. யஹா ஜீவகாத் கி பாத்தி நஹி. இங்கே பாபா உயிர் கொலைக்கான பேச்சே கிடையாது. வாழ்ந்து கொண்டே கலியுகத்தை விட்டு என்கிட்ட வந்துடுங்க. बाप कहते अपने को आत्मा समझो, बाप से योग लहो. பாபா சொல்கிற தன்னை ஆத்மா நினச்சிட்டு பாபாட்ட யோகா பண்ணுங்க. தேக அபிமான்மே நகி ஆவோ, தேக உணர்வில் வராதீர்கள். உட்தே பைத்தே பாப்கோ யாத் கர்னே கா புருஷாரத் கர்னா. எழும்போதும் அமரும் பொழுதும் பாபாவை நினைவு செய்யும் முயற்சி செய்ய வேண்டும். 100% பாஸ் தோ கொய் ஹுவா நஹி. 100% தேர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. நீச்சே உப்பர் ஹோத்தி ரத்தி, மேலே கீழே நிலை மாறுது. போலே ஹோத்தி ஹி, தவறுகள் ஏற்படுகின்றது. உஸ் பர் சாவதானி நகி மிலேங்கே தோ போலே சோடேங்கே கேஸ். தவறுகள் பற்றி பாபா எச்சரிக்கை கொடுக்கலன்னா அப்போ எப்படி தவறுகளை நாம் விட முடியும்? மாயா கிஸ்கி பி சோடுத்தி நெய். தவறு ஏன் ஏற்படுகின்றதுன்னு பாபா புரிய வைக்கிறார். தேக அபிமானத்தினால. ரெண்டாவது, மாயை யாரையும் விடுவதில்லை. கத்தே பாபா அம்மாயா சே ஹார் ஜாத்தி சொல்கிறாங்க. அப்புறம் பாபா நாங்கள் மாய்கிட்ட தோத்துட்டோம். புருஷாத் கர்த்தே ஹை ஃபிர் பி பதா நஹி கியா ஹோதா. முயற்சி செய்கின்றோம், ஆயினும் எங்களுக்கே தெரியல என்ன ஆகுதுன்னு. இசை இத்தனி கடி பூல் பதா நஹி கேசே ஹோதா ஹை.
எங்கள் மூலமாக இவ்வளோ பெரிய தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றது, எங்களுக்கே தெரியல பாபான்னு சொல்கிறாங்க. समझते भी है ब्राह्मण कुल में इससे हमारा नाम बदनाम होता है. புரிஞ்சுக்கிறாங்க, நான் இந்த தப்பு பண்ணேன்னா பிராமண குலத்தில் என்னுடைய பேர் கெட்டு போயிடும். फिर भी माया का ऐसे वार होता है जो समझ में नहीं आता. ஆயினும் மாயை அப்படி போர் தொடுக்குதாமா. எப்படி? நான் செய்கிறது தப்புன்னே புரிந்து கொள்ளாத அளவுக்கு. காரணம் என்ன? தேக அபிமானம். ரெண்டாவது, யாருடைய மைண்டில் வேஸ்ட்டு நிறைஞ்சிருக்கோ, மற்றவங்களுடைய அவகுணங்களை பார்த்துட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. ஒன்றும் பழைய சம்ஸ்காரம் தவறுகள் செய்ய வைக்குது, இல்லைன்னா பிறருடைய அவகுணங்களை புத்தியில் நிரப்பிட்டா தவறுகள் செய்வாங்க. समझते ही ब्राह्मण कुल में हमारा नाम बदला. देह अभिमान में आने से जैसे बेसमझ बन जाता है. தேக உணர்வில் வருகின்ற காரணத்தினால் ஒன்றும் புரியாத முட்டாள் போல் ஆகிவிடுகிறார்கள். ஏன்னா அவங்க இன்னர் கான்ஷியஸ் குத்தவே குத்தாது, இது தப்பு, இது நம்மளை ஏமாற்றிக்கிறோம், மற்றவங்களை ஏமாத்துகிறோம், இது பாவம், இதனால் நான் பின்னாடி பச்சாதாபப்படுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதலே அவனுக்கு வர மாட்டேங்குது. बेसमझी का काम होती है तो ग्लानि भी होती है. முட்டாள்தனமான காரியம் செய்யும்போது நிந்தனைகள் கிடைக்கும். वर्षा भी कम हो जाता है. ஆஸ்தியும் குறைவாக பெறுவார்கள். ऐसे बहुत भूले करते हैं. அம்மாதிரி அநேக தவறுகளை செய்கிறார்கள். माया ऐसे जोर से थप्पड़ लगा देती है, खुद ही हार. மாயை அவங்கள ஜோர அடிச்சிடுறது, ஆகவே ஸ்வயம் தோல்வி அடைகிறார்கள். फिर गुस्सा में आकर किसको भी थप्पड़ व जूतों आदि मारने लग पड़ते. தோல்வி அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க? கோபம் வருது, தோத்துட்டோன்னு. கோபம் வர்றதுனால அவங்க மற்றவங்க மேலே கோவப்படுவாங்க, செருப்பையே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. फिर पश्चाताप करते. அதுக்கப்புறம் ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன், நான் ஏன் கோவப்பட்டேன் அப்படின்னு பச்சாதாபப்படுறாங்க. இந்த கோவம் வரும்போது என்ன செய்யணும்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கே தெரியாது. கையில் இருக்கிறத போட்டு உடைச்சிருவாங்க, செருப்பு எடுத்து அடிக்கிறாங்கன்னு பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறார். பாபா कहते अब तो बहुत मेहनत करनी पड़ी. பாபா சொல்ற, இப்போ நீங்கள் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டும். अपना भी नुकसान किया तो दूसरों को भी नुकसान किया. कितना घाटा हो गया. தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க, மேலும் நீங்கள் செய்த விவகாரத்தினால மற்றவங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துனீங்க. ஸோ அதனால் எவ்வளோ நஷ்டம். ஸோ உங்கள் தவறுகளை பார்த்து எத்தனை ஆத்மா அந்த தவறை கற்றுக்குது. எப்படி நாம் செய்கிறது நல்லது பார்த்து அநேகருக்கு ஒரு பிரேரணை வருதோ, அதே போல் நம்ம தப்பு செய்யும்போது அநேகருக்கு அந்த பிரேரணை வரும். அப்போ அது எல்லாமே யாருடைய கணக்கில் வரும்? உங்கள் கணக்கில் தான் வரும். அதனால பாபா கித்னா காட்டா, எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுறது. ராகு கா கிரகன் பைட் கியா, ராகுவனுடைய கிரகணம் வந்துடுறது. அப்பாக்கத்தை தீதுதான் சோட்டே கிரகன். இப்பொழுது பாபா கூறுகின்றார், தானத்தை கொடுங்கள், கிரகச்சாரம் போய்விடும். राहु का ग्रहण बैठता है, फिर वक्त टाइम लेता है. ராகு கிரகணம் வந்து விட்டால் அதை நீங்கிறதுக்கு டைம் தேவை. 7 நாட்டு சனி வந்துடுச்சுன்னா அது போகாது இல்லையா? அந்த மாதிரி सीढ़ी चढ़कर फिर उतरना मुश्किल होता है. ஏணிப்படியில் ஏறிட்டு திரும்பி இறங்குறது கஷ்டம்தான். मनुष्य शराब का आदत पड़ती तो वक्त छोड़ने में कितना मुश्किलात होती. ஒரே உதாரணம் பாபா சொல்ல, மனிதனுக்கு குடிப்பழக்கம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குடி தப்பு, குடியை கெடுக்கும், ஃபேமிலியில் பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வருதுன்னு என்னதான் யார் தான் அட்வைஸ் பண்ணாலும்
இல்லை யாருமே அட்வைஸ் பண்ணல, அவரே அவருக்கு புரிய வச்சாலும் ஆனால் அந்த பழக்கம் அவரை மீண்டும் தூண்டுதல் கொடுக்கும், குடிக்காமல் அவனால் இருக்க முடியாது. சப்சே படி போல்கே காலா முக் கர்னா, அனைத்தை விட மிகப்பெரிய தவறு முகத்தை கருப்பாக ஆக்கிக் கொள்வது, அதாவது காம விகாரத்தில் போகிறது. கடி கடி ஷரீர் யாத் ஆத்தா ஹை, அவங்களுக்கு அடிக்கடி என்ன நினைவு வரும்? சரீரம்தான் நினைவு வரும். फिर बच्चे आदि होती तो उनकी याद बिना नहीं, அதுக்கப்புறம் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய நினைவு இல்லாமல் இருக்க முடியாது. फिर दूसरों को ज्ञान क्या देंगे, அப்படிப்பட்ட ஆத்மா மற்றவர்களுக்கு என்ன ஞானம் கொடுக்க முடியும்? மாயா படி தீக்கி ஹை, மாயை மிகவும் பிரபலமானது. सारा दिन शिव बाबा को याद करने की ही ख्याल रखना चाहिए. முழு நாளும் சிவ தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அப் நாட்டக் பூரா ஹோத்தா ஹை, ஹம்கோ ஜானா ஹை, இப்பொழுது நாடகம் முடிவு பெறப் போகின்றது, நாம் திரும்பி செல்ல வேண்டும். எக் ஷரீர் பி கதம் ஹோ ஜானா ஹை, இந்த ஷரீரம் கூட அழியக்கூடியது தான். ஜித்தனா பாப் கோ யாத் கரேங்கே தோ தேஹ் அபிமான் டூட்தா ஜாய், எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேக உணர்வு நீங்கி கொண்டே போகும். கோய்பி யாத நகி ஹோகா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த நினைவுகள் வராது. கித்னி படி மஞ்சில்கை, எவ்வளோ பெரிய உயர்ந்த குறிக்கோளாக இருக்கின்றது. சிவா ஏக் பாப் கி அவர் கோய்க்கு சாத் தில் நகி லஹானா, ஒரு பாபாவை தவிர வேறு யாரிடமும் உங்களுடைய இதயத்தை பறிகொடுக்க கூடாது. நகி தோ ஜரூர் வக் சாம்னே ஆயிங்க, இல்லைன்னா கட்டாயம் அவங்க நினைவு உங்கள் எதிரில் வந்துட்டே இருக்கும். ஜரூர் லேங்கி போத் ஊஞ்ச் மஞ்சில் ஹினா. ஸோ வேறு எந்த தேகதாரிகிட்டே மனசை பறி கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணோம்? ஒரு ஸ்ட்ராங்கான உறுதிமொழி எடுக்கணும். எவ்வளோ பெரிய இலக்காக இருக்கின்றது. कहना तो बड़ा सहज है, लाखों में कोई एक दाना निकल, சொல்வது மிகவும் எளிதுதான், ஆனால் ஒரு லட்சத்தில் ஏதோ ஒரு மனிதா ரெடியாகுது. கை ஸ்காலர்ஷிப் பி லேத்தி, ஒரு சிலர் ஸ்காலர்ஷிப் கூட வாங்குறாங்க, அந்த அளவுக்கு நல்லா படித்து தாரணை பண்ணுறாங்க. ஜோ அச்சே மெஹனத் கரேங்கே ஜரூர் ஸ்காலர்ஷிப் லேங்கி, யார் நன்றாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் கட்டாயம் ஸ்காலர்ஷிப் பெறுவாங்க. சாட்சி ஹோ தேக்னா கைசி சர்வீஸ் கர்த்தா ஹோ, நீங்கள் தன்னையே சாட்சியாக பாருங்கள், நான் எவ்வாறு சேவை செய்கிறேன். பௌத் பச்சே சாத்தி ஜிஸ்மானி சர்வீஸ் சோட் இஸ்மே லக் ஜாத், நிறைய குழந்தைகளுக்கு என்ன ஆசை? உலகாயுத வேலைகளை, ஜாபை விட்டுட்டு பாபாவுடைய சேவையிலே நான் ஈடுபடணும். பரந்து பாபா சர்க்கம்டன்சஸ் பி தேக்தா, ஆனால் பாபா அந்த ஆத்மாவுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். அக்கேலாகை கொய் சம்பந்தி நகித்தோ அச்சானே, அவங்க தனியாக இருக்காங்க, எந்த விதமான சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா அவங்க வேலையை விட்டுட்டு சேவைக்கு ஈடுபடலாம். फिर भी कहते नौकरी भी करो और सेवा भी करो, ஆனாலும் திரும்பி பாபா என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அந்த வேலையும் செய்யுங்க, ஜாபுக்கு போங்க, பாபா சேவையும் பண்ணுங்க. நௌக்கரி மே பி பௌத் கே சாத் முலாக்கத் ஹோகி, வேலைக்கு போனதாக பல பேரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. தும் பச்சோं को ज्ञान को बहुत मिला हुआ है, ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஞானம் நிறைய கிடைச்சிருக்கு. அப்போ மற்றவங்களுடைய கான்டாக்டில் இருந்தால் தான் நம்ம ஞானத்தை கொடுக்க முடியும். பச்சே துவாரா பாப் பௌத் சர்வீஸ் கராத்தே ரத்து, குழந்தைகள் மூலமாக பாபா நிறைய சேவை செய்விக்கிறார். கைமே பிரவேஷ்கர் சர்வீஸ் கர்த்தார், சில குழந்தைங்களுக்குள்ள அவரே பிரவேசமாகி சேவை செய்விக்கிறார். சர்வீஸ் தோ கர்னி ஹி ஹை, சேவை என்பது செய்துதான் ஆக வேண்டும். जिसकी माते मामला वो कैसे नींद करेंगे, யாருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தலை மேலே நிறைய பொறுப்பு இருக்கோ அவங்க எப்படி தூங்க முடியும்?
शिव बाबा तो है ही ஜகத்தி ஜோதி. शिव बाबा யாரு? என்றும் எப்பொழுதும் சுடர்விடும் ஜோதியாக இருக்கின்றார். बाप कहते मैं दिन रात सर्विस करता हूँ तब तक शरीर है. பாபா சொல்ற இரவும் பகலும் சேவை செய்கிறேன். ஆனால் கலைப்பு யாருக்கு? இந்த शरीरத்துக்கு தான். फिर आत्मा भी क्या करे, शरीर काम नहीं देता है. शरीரம் வேலை செய்யறதுக்கு முடியலன்னா அப்போ ஆத்மா மட்டும் என்ன செய்ய முடியும்? அப்போ ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். பாப் தோ அத்தகைனா பாபா களைப்படையாதவர். வக் ஜாகதி ஜோதிகை, அவர் என்றும் விழிப்போடு இருக்கார், சுடர் விழுதும் ஜோதியாக இருக்கார். சாரி துனியாக்கோ சாத்தா, முழு உலகத்தையும் வெளிக்கச் செய்கிறார். உன்கா பார்ட் வண்டர்ஃபுல் ஹே, அவருடைய பார்ட்டே விசித்திரமானது. ஜிஸ்கோ தும் பச்சைமே தோடி ஜான். பாபாவுடைய பார்ட் என்னங்கிறது குழந்தைகளுக்குள்ள கூட ஒரு சிலர் தான் புரிஞ்சிருக்காங்க. காலோங்க கால் பாப் ஹே, காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன் பாபா. उनकी आज्ञा नहीं मानेंगे तो धर्मराज की डंडा खाएंगे. அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தர்மராஜ்புரியின் மூலமா தண்டனை பெறுவீர்கள். பாப் கா முக்கிய டைரக்ஷன் ஹே கிசி சே சேவா மத் लो. பாபாவுடைய முக்கியமான கட்டளை என்ன? யாரிடமும் சேவையை பெறக்கூடாது. परंतु देह अभिमान में आकर बाप की आज्ञा को उल्लंघन कर. ஆனால் தேக உணர்வில் பாபாவுடைய இந்த நியமத்தை மீறாங்க. பாபா कहते तुम सर्वेंट हो ना. பாபா சொல்ற நீங்க சர்வெண்ட் அல்லவா. यहाँ सुख लेंगे वहाँ सुख कम हो जाए. இங்கே நீங்கள் மற்றவங்கிட்ட வேலை வாங்கிட்டு நீங்கள் நல்லா ஓய்வாக சுகமாக இருந்தீங்கன்னா சத்தியத்தினுடைய சுகம் குறைஞ்சிரும். आदत पड़ जाती तो सर्वेंट भी कर नहीं सकते. ஒரு சிலருக்கு அப்படி பழக்கம். சர்வெண்ட் வீட்டில் வேலைக்காரங்க வரலன்னா ஒன்றும் ஓடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலைக்காரன், துணி துவைக்க ஒரு வேலைக்காரங்க, வீட்டு கூட்டி துடைக்க ஒரு வேலைக்காரங்க, காய்கறி வாங்கிட்டு வர ஒரு வேலைக்காரங்க, காய்கறி கட் பண்ண ஒரு வேலைக்காரங்க, சமைக்க ஒரு வேலைக்காரங்க, இப்படி பல வேலைக்காரங்களை வச்சுக்குவாங்க. இந்த பிகேஸு எல்லாமே தன் கையில் தான் செய்யணுங்கிறார். கேட்கட்டு हम तो इंडिपेंडेंट रहेंगे. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். परंतु बाप कहते डिपेंडेंट रहना अच्छा है. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? டிபெண்ட், நாம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும், சார்ந்து இருக்கணும், அதுதான் நல்லது. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக தாக்கிடும். அப்படி இல்லை, உலகத்திலோட பாருங்கள், நீங்கள் தனியாக இருந்ததாக ஒரு திருடனோ இல்லை யாராவது உங்கள் தாக்கிறதுக்கு பயப்படவே மாட்டான். நீங்கள் 10 பேரோட கூட்டத்தோடு இருந்தீங்கன்னா தாக்க யோசிப்பாங்க. நிறைய பேர் ஏன் பாபா கை விட்டு போகிறாங்கன்னா, பாபா பரிவாரத்தை விட்டு தூரம் போயிடுறாங்க. பாபா பரிவாரத்தை விட்டு போனால் பாபாவை விட்டு தூரம் போன மாதிரி தானே. அப்போ மாய்க்குன்னு ஆகிடும், சான்ஸ் ஆகிடும் அட்டாக் பண்ண. தும் சப் பாப் பர் டிபெண்ட் கர்த்தே ஹோ. எனக்கு ஒரு பாபா மட்டும் போதும், வேறு யாருமே வேண்டாம். கரெக்ட், ஒரு பாபா கிட்ட தான் நம்ம டிபெண்ட்டாக இருக்கணும். பிரபு ஃபேமிலி, இது ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணும். டிபெண்ட் பண்ணேசே கிற்படுத்தே. நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும், தனியாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க. तुम सब डिपेंड करती है शिव बाबा पर. सारी दुनिया डिपेंड करती, तब तो कहती पतित पावन नावो. ஆக ஒரு சிவ் பாபாவை சார்ந்திருக்கின்றோம். முழு உலகமும் அந்த ஒரு சிவ் பாபா தான் சார்ந்திருக்கின்றார்கள். ஆகவே பத்தித் பாவனேவான் கூப்பிட்றாங்க. உன்சே ஹி சுக் சாந்தி மில்தி. அவர் இருந்து தான் நமக்கு சுகம் சாந்தி கிடைக்குது. பரந்து சமஸ்தே நெய். மகிமை பாடுறாங்க, ஆனால் அவரை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கார். பக்தி மார்க்க சமைபி பாஸ் கர்னாகினா, பக்தி மார்க்கத்தினுடைய காலம் கூட கடக்க வேண்டும். ஜப் ராத் பூரி ஹோத்தி தப் தோ பாப் ஆते. எப்போ இரவு முடிய போகின்றதோ அப்போ தான் பாபா வர்றாரு.
एक सेकंड फर्क नहीं पड़ ஒரு செகண்ட் கூட வித்தியாசம். பாக் திஸ் ட்ராமா को जानने वाला हूँ. பாபா சொன்னான், இந்த நாடகத்தை அறிந்திருக்கின்றேன். ड्रामा के आदि मध्य अंत को और कोई नहीं. நாடகத்தின் ஆதி மத்தியந்தத்தை பற்றி வேற யாருக்கு தெரியாது. சத்திய से लेकर ज्ञान प्रलय, சத்தியத்திலிருந்து இந்த ஞானம் மறைந்து விடும். அடுத்த சங்கமிக வரும்போது பாபா வந்து ஞானம் தர. अभी तुम ரச்சிதா और रचना के आदि मध्यंत को இப்பொழுது நீங்கள் படைப்பவர், படைப்பினுடைய ஆதிபத்தியந்தத்தை புரிந்து கொண்டீர்கள். இஸ்கோகி கியான் கஹா, இதனைத்தான் ஞானம் என்று சொல்லப்படும். பாக்கி சப் பக்தி, மற்ற எல்லாமே பக்தி. பாக்கோ நாலேஜ்ஃபுல் கத்தி, பாபாவை நாலேஜ்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. அம்கோ வக் நாலேஜ் மில் ரஹி ஹே, நமக்கு இப்போ அந்த ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பச்சோங்கோ நஷாபி அச்சா ஹோனிச், குழந்தைகளுக்கு இதெல்லாமே பெருமை இருக்கணும். परंतु एक भी समझते राजधानी स्थापना होती है, இதுவும் நம்ம புரிஞ்சிட்டோம். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. கை தோ பிரஜா மே பி சாதாரண நௌகா ஜாக்கர் பந்தி, சிலர் பிரஜைகளில் கூட சாதாரண பிரஜைகளாக வேலைக்காரர்களாக போய் பிறக்கிறார். ஜராபி கியான் சமஜ்மே நெகி ஆதா, யார் அந்த மாதிரி சாதாரணமாக வருவாங்கன்னா ஞானத்தை புரிஞ்சுக்காதவங்க. வண்டரைனா எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ज्ञान तो बड़ा साज, ரொம்ப சிம்பிள் பண்ணி பாபா சொல்றார். ஆனாலும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் பிரஜைகளுக்கும் வேலைக்காரர்கள். 84 ஜன்மக்க சக்கரா பூரா ஹுவா, 84 பிறவி சக்கரம் பூர்த்தி அடைய போகின்றது. அப் ஜானா ஹே அப்னே கர், இப்பொழுது நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஹம் ட்ராமா கே முக்கிய ஆக்டர்ஸ், நாம் இந்த நாடகத்தின் முக்கியமான பாத்திரதாரிகள், நடிகர்கள். சாரே ட்ராமாக்கோ ஜான்கி, முழு ட்ராமாவையும் புரிந்து கொண்டோம். சாரா ட்ராமாமே ஹீரோ ஹீரோயின் ஆக்ட் அம் ஹி, இந்த முழு நாடகத்தில் கதாநாயகன் கதாநாயகி என்ற பாத்திரம் நம்முடையது. கித்னா சாஜ், இது எவ்வளோ எளிமையானது. பரந்து தக்தீர் में नहीं तो तदबीर भी क्या करेगी, அதிர்ஷ்டமே இல்லைன்னா அவருடைய சித்திரம் எப்படி உருவாகும். படாய் மே ஐசா ஹோத்தாகி, படிப்பில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கொய்னா பாஸ் ஹோத்தாகி, சிலர் படிப்பில் ஃபெயில் கூட ஆயிடுறாங்க. கித்னா படா ஸ்கூல் ஹே, இது எவ்வளோ பெரிய உயர்ந்த பள்ளிக்கூடம். ராஜதானி ஸ்தாபனா ஹோனி ஹே, राज्यम स्थापने होनी है, स्थापना ही तीर. अब जितना जो पढ़ेंगे बच्चे जान सकते हम क्या पद पर, யார் எவ்வளோ படிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். டேர்கே டேர்கே சப் வாரிஸ் தோ நஹி பனி, நிறைய குழந்தைகள் பாபாக்கு இருக்காங்க. ஆகவே எல்லாரும் வாரிசாக முடியாது. பவித்திர பண்ணா படா முஷ்கில், தூய்மையாக மாறுவது ரொம்ப கஷ்டம். பாப் கித்னா சகஜ சம்ஜாத்தி, பாபா எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கின்றார். அப் நாட்டக் பூரா ஹோத்தாகே, இப்பொழுது நாடகம் முடிவடைய போகின்றது. பாக்கி யாத்சே சத்தோ பிரதான் பன் சத்தோ பிரதான் துனியா கீமார், பாபா நினைவின் மூலமாக சத்தோ பிரதானமாக மாறி சத்தோ பிரதான உலகத்திற்கு எஜமானனாகணும். ஜித்தனா ஹோ சக்கே யாத் மீரா, எவ்வளோ முடியும் அவ்வளோ பாபா நினைவில். பரந்து தக்தீர் में नहीं तो फिर बाप की बदले औरों को याद. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபாவை நினைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அவர் வேறு வேறு மனிதர்களை நினைக்கிறாங்க. தில் லஹானே சே ஃபிர் ரோனா பி போத் படுத்து, நீங்கள் உங்களுடைய இதயத்தை பறிகொடுத்து விட்டீர்கள் என்றால் மிகவும் அழ வேண்டியதாக இருக்கும். பாக்கியத்தி புராணி துனியாசே தில் நஹி லஹா, பாபா இன்னைக்கு வானிலை எத்தனை தடவை சொல்லிட்டாரு, பழைய உலகத்தில் உங்களுடைய இதயத்தை பறிகொடுக்காதீர்கள். சப் கதம் ஹோனி, எல்லாமே அழிய போகுது. அவர் கோய்க்கோ பத்தா நகி, இதெல்லாம் மற்றவர்களுக்கு யாருக்கு தெரியாது. வக்தோ சமஸ்தே கலியு பௌத் சமய சல்னா ஹே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் கலியுகம் ரொம்ப காலம் இருக்கும். கோர் நீந்த் மே சோயே படே, ரொம்ப ஆழ்ந்த இருள ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க.
நான் கலியுகனா 10,000 வருஷம், பல லட்சம் வருஷம் எல்லாம் சொல்லிட்டான். तुम्हारा प्रदर्शनी प्रजा बनाने के लिए विहिंग मार्किस सर्विस का साधन है. நம்முடைய இந்த படவிளக்கு கண்காட்சிகள் பல துறையில் உள்ள மக்களுக்கு சேவை செய்வதற்கான சிறந்த சாதனம். ராஜா ராணி பி கோய் நிக்கல் படேகா. ராஜா ராணிகள் கூட வருவார்கள். பௌத் ஜோ சர்வீஸ் அச்சா ஷோக் ரக்தே. ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல ஆர்வம் இருக்குது சேவை செய்யணும். फिर कोई खराब कोई गरीब कोई सौकार है. சிலர் ஏழையாக சிலர் செல்வந்தர்களாக இருக்காங்க. औरों को आप समान बनाते उनको भी फायदा तो मिलती है ना. பிறரையும் தனக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள் என்றால் இப்போ அதுலேயும் உங்களுக்கு நன்மை பிராப்தி இருக்குது. அந்தோங்கி லாட்டி பண்ணா. கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். சிர்ஃப் எக் பத்லானா ஹி பாப் ஒரு வர்ஷே கோயா. அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள்னு சொல்லு. विनाश सामने खड़ा है. विनाशम எதிரிலே இருக்கு. जब विनाश का समय नज़दीक देखेंगे तब तुम्हारा बातों को எப்போ வினாசம் நெருக்கத்தில் வருதுன்னு கண்ணால் பார்க்குறாங்களோ அப்போ நம்ம இத்தனை நாள் சொன்ன விஷயம் எல்லாம் ரைட்டுன்னு அப்போ ஏற்றுக்குவாங்க. तुम्हारा सर्विस वृद्धि को पाती जाए. உங்களுடைய சேவை வளர்ச்சி ஆகிட்டே போகும். சம்ஜெங்கே பரோபர் டீ. அப்போ புரிவாங்க இவங்க சொன்னதெல்லாம் ரைட்டு. तुम रेडिया तो मारते रहते हो विनाश होना. நீங்கள் இப்போ கதறி கதறி நீங்கள் கூப்பாடு போட்டு சொல்கிறீங்க வினாஷ் ஆக போகுதுன்னு. तुम्हारा प्रदर्शनी मेला सर्विस वृद्धि को पाते रहे. உங்களுடைய இந்த ஆன்மீக படவிளக்க கண்காட்சிகள் பெரிய பெரிய மேலா எல்லாம் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும். कोशिश करना है कोई अच्छा हाल मिल जाए किराने देने के लिए तो हम तैयार. நல்ல ஹால் கிடைச்சதுன்னா அதுக்கு வாடகை கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே சேவை பண்ணலாம். போலோ துமாரா அவருக்கு நாம் பாலா ஹோகா. நீங்கள் உங்கள் ஹால் கொடுத்து சேவை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாடகை கொடுத்துட்றோம். பட் அதே நேரத்தில் உங்கள் ஹாலுக்கும் பெருமை ஏற்படும். ऐसे बहुतों के पास हाल पड़े होते. நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஹால் கட்டி வச்சுருக்காங்க. पुरुषार्थ करने से 3 पै पृथ्वी मिल जाए. நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா சேவைக்கு 3 அடி நிலம் கூட கட்டாயம் கிடைச்சிடும். जब तक तुम छोटे छोटे प्रदर्शनी रखो. அது வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன கண்காட்சிகள். இது பாபா அந்த காலத்தில் சொன்னது. இப்போ நமக்கு பெரிய பெரிய ஹாலெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. நிறையா கான்ஃபரன்சஸ் பண்ணுறோம், கெட் டுகெதர் பண்ணுறோம் இல்லையா, ஜோதிலிங்க சேவை செய்கிறோம். இப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. शिव जयंती मनाएंगे तो आवाज होगा. शिव जयंती கொண்டாடினீர்கள் என்றால் நாலா பக்கமும் शब्दम பரவும். तुम लिखते भी हो शिव जयंती ही छुट्टी की दिन मुक्कर करो. शिव जयंती நாளை அரசாங்க விடுமுறை நாளாக செய்யணும். ஆனால் கவர்மெண்ட் ஹாலிடே சிவ ஜெயந்தி சிவராத்திரிக்கு விடுறதில்லை. பாபா அது விடணுங்கிறார். காந்தி ஜெயந்தி, புத்த ஜெயந்தி, எத்தனையோ ஜெயந்திக்கு ஹாலிடே கொடுக்குறாங்க. வாஸ்தவமே ஜனம் தோ ஏக்காகி மனானாச்சு. உண்மையே பிறந்த நாள்ங்கிறது அந்த ஒருத்தருக்கு தான் கொண்டாடணும். வகி பதீத பாவன். ஏன்னா அவர் தான் பதீத பாவன். ஸ்டாம்ப் பி வாஸ்தமே அஸ்லி எக் திரிமூர்த்தி காக. தபால் தலை முத்திரை கூட இந்த திரிமூர்த்தி ஸ்டாம்ப் இருக்கணும். சத்தியமே ஜெயம். சத்தியந்தான் வெற்றி. ஏகை விஜய் பானே கா சமய். இது வெற்றி பெறக்கூடிய நேரம். சம்ஜானே வாலா அச்சா செய். மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கக்கூடியவர்கள் நல்ல புத்திசாலியர். சபி சென்டர்ஸ்க்கு ஜோ முக்கிய உनको அட்டென்ஷன் தேனா படே. எல்லா சென்டர்ஸ்லேயும் முக்கியமாக உள்ள குழந்தைகள் கவனம் கொடுக்க வேண்டும். அபி ஸ்டாம்ப் நிக்கால் சக்தி. தபால் தலை கூட இப்போ வெளியிட வேண்டும். ஏகை திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. இது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. सिर्फ शिव जयंती कहने से समझ नहीं. வெறும் சிவ ஜெயந்தினா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சிவனுக்கு பிறப்பே இல்லை. அவர் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் உலகத்தில் சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் சங்கமயத்தில் பாபா பிரம்மாவுடைய உடலில் அவதாரம் எடுக்கிறார். அதனால் கொண்டாடும் போதே திரிமூர்த்தி சிவ ஜெயந்தின்னு கொண்டாடும்.
अब काम तो बच्चों को ही करना है. பாபா சொல்லிட்டார், செய்ய வேண்டியது நம்ம தான். என்ன செய்யணும்? பெரிய பெரிய ஹால் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுங்கங்கிறாரு. சிவ ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடணுங்கிறாரு. தபால் தலை வெளியிட வேண்டுங்கிறாரு. கவர்மெண்ட் ஹாலிடே கொடுக்குற மாதிரி நம்ம போய் அவங்களுக்கு சேவை பண்ணணும். பௌத்தோं को कल्याण होता कितना லிஃப்ட் मिले. நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கும். சர்வீஸ் की लिफ्ट बहुत मिलती है. சேவைக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதான் லிஃப்ட்டுங்கிறார். பிரதர்ஷனி से बहुत सर्विस हो सकता है. இந்த படவிளக்க கண்காட்சிகள் மூலமாக நிறைய சேவை ஏற்படும். மியூசியம் பண்ணுறாங்க முக்கியமான இடத்துல எல்லாம். இப்போ அபுல லேக்கில் மியூசியம் இருக்குது, எல்லா தீர்த்த ஸ்தலங்களில் மியூசியம் வைக்கிறோம். அதனால் எவ்வளோ சேவை நடைபெறுது. பிரஜாத்தோ பண்ணிங்கன்னா பிரஜைகள் உருவாகுவார் அல்லவா. பாப் தேக்தே சர்வீஸ் பர் கித்தனா பச்சோங்கோ அட்டென்ஷன். பாபா பார்க்குறார் குழந்தைங்களுக்கு சேவை மேலே எவ்வளோ அட்டென்ஷன் இருக்கு. தில் பர் பி வகி சடேகா. அம்மாதிரியான குழந்தைகள் தான் பாபாவுடைய இதயத்தில் அமருவார்கள். अच्छा, मीठी मीठी सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், अगर एक बार कोई भूल गई उस समय कान पकड़ना है. சப்போஸ் ஒரு முறை நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்றால் உடனே உங்கள் காதை பிடிச்சிக்கும். பிள்ளார்கிட்ட போய் காதை பிடிச்சிட்டு தோப்பு கண்ணம் போடுவாங்க, காதை திரிக்குவாங்க. பாபா சொல்லுது, நீங்கள் உங்கள் காதை பிடிச்சிக்கும். துபாரா வக் பூல்னா, காதை பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு அட்டென்ஷன் கொடு. கபிபி தேக அகங்கார் நஹி ஆனா. ஒரு பொழுதும் தேக அகங்காரத்தில் வரக்கூடாது. ஞான் மே பிரவீன் பன் அந்தர்முகி ரகனா. ஞானத்தில் திறமைசாலியாக ஆகணும், உள்நோக்கு முகமுள்ளவங்களாகும். 2வது பாயிண்ட், சச்சா பிதா விருத்தா பன்னா ஹே. உண்மையான பிதா விருத்தாவாக ஆக வேண்டும். ஜீத்தே ஜி பலி சர்னா. உயிருடன் வாழ்ந்து கொண்டே பலியாக வேண்டும். கிசி சே தில் நஹி லஹானா. யாரிடமும் இதயத்தை பறிகொடுக்காதீர்கள். பேசம்ஜி கா கோய் பி காம் நஹி கர். முட்டாள்தனமான ஒரு செயலை செய்யக்கூடாது. வரதானம், जुदाई को सदाकाल के लिए विदाई देने वाला स्नेही स्वरूप भव. இன்னைக்கு வரதானம் ஸ்னேகி ஸ்வரூப் பவ. பிரிதல் என்பதே இனி இருக்கக்கூடாது. பல ஜென்மமாக பாபா விட்டு பிரிஞ்சிட்டோம். ஸோ அந்த பிரிந்து போகுதல் என்பதற்கு விடை கொடுத்து விட்டு ஸ்னேக ஸ்வரூபமாக ஆகுக. जो स्नेह को पसंद है वही स्नेह करने वालों को पसंद हो. यही स्नेह स्वरूप. யார் மீது அன்பு இருக்கோ அந்த அன்பானவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கும். இதுதான் அன்பின் ஸ்வரூபம். சல்னா கானா பீனா ரஹ்னா ஸ்னேஹ் கி தில் பசந்த் ஹோ. நடப்பது, உண்ணுவது, அருந்துவது, வசிப்பது எல்லாமே அந்த அன்பானவருக்கு அவருடைய இதயத்துக்கு என்ன பிடிக்குமோ அது போல தான் எனக்கும் பிடிக்கணும். इसलिए भी जो भी संकल्प कर्म करो तो पहले सोचो ये स्नेह बाप के दिल पसंद है. ஆகவே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ அப்போ முதல்ல யோசிங்க, அன்பான பாபாவுக்கு நான் இது நினைக்கிறது பிடிக்குமா, இந்த மாதிரி நான் நினைக்கலாமா, இந்த மாதிரி நான் காரியம் செய்யலாமா, பாபாவுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு யோசி.
ऐसे सच्चे स्नेही बनो तो निरंतर யோகி சகஜ யோகி बन जाओ. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஸ்நேகியாக ஆகுங்க. அப்போ நிரந்தர யோகி சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். यदि स्नेह स्वरूप को समान स्वरूप में परिवर्तन कर दो तो अमर भाव का वरदान मिल जाए. அந்த ஸ்நேக ஸ்வரூபத்தின் மூலமாக சமான் ஸ்வரூபம் பாபா போல சமமாக மாறிவிட்டால், அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் அமரபவா என்ற வரதானம் கிடைத்துவிடும். और जुदाई को सदाकाल के लिए विदा. அதுக்கப்புறம் பிரிவு என்பதற்கு சதா காலத்திற்கு விடை கொடுத்து விடலாம். பாபா விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. ஸ்லோகன் स्वभाव ஈஸி और पुरुषार्थ अटेंशन वाले बनाओ. स्वभावம் ஈஸியாகவும் புருஷார்த்தத்தில் अटेंशनाகவும் இருக்க வேண்டும். अव्यक्त इशारा अपने शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा. தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள். जैसे बीज में सारा वृक्ष समाया रहता है, எப்படி ஒரு விதைக்குள்ள முழு மரமும் அடங்கியிருக்கும், ऐसे संकल्प रूपी बीज में सारा वृक्ष का विस्तार समा जाए. அதே போலதான் எண்ணங்கள் என்ற விதைக்குள்ள முழு விருட்சம் என்பது அடங்கியிருக்க வேண்டும். தப் சங்கல்பம் கி ஹல்சல் சமாத். அப்போ எண்ணங்களில் குழப்பம் என்பது ஏற்படாது. जैसे आजकल दुनिया में राजधानी का हलचल है, எப்படி இன்றைய உலகத்தில் அரசியலில் நிறைய குழப்பங்கள். वस्तुओं की मूल्य का हलचल, करेंसी का हलचल, कर्म भोग की हलचल, धर्म की हलचल बढ़ती जा रहा है. பொருள்கள், இந்த பொருளுடைய மதிப்பு ஒரு நிலையான தன்மை இல்லாதனால பல குழப்பங்கள். கரன்சி செல்வத்தினால பல குழப்பங்கள், கர்ம வினைகளால் பல குழப்பங்கள், தர்மத்தில் பல குழப்பங்கள். இது எல்லாத்துலேயும் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. उस हलचल में स्वयं को सर्व को बचाने के लिए मन बुद्धि को एकाग्र करने का अभ्यास करते सकाश देने से सेवा करते रहो. இந்த குழப்பங்களிலிருந்து அனைவரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமென்றால் உங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி செய்து அனைவருக்கும் என்ன பண்ணுங்க, சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். அனைவருக்கும் நம்முடைய மனதால் சக்திகளுடைய கருணங்களை பரப்பக்கூடிய சேவை இது அதிகரிச்சுட்டே இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है. दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है. सद्गुणों के श्रृंगार से दिव्य जीवन बन जाता
जोश है सरताज गुणों का जो इसे अपनाता है। अनमोल खजाने का वो मालिक महादानी बन जाता है। मधुर शीतल निर्माण चित्त संतुलित जीवन बनाता है। हंस समान मोती चुगकर जीवन सफल बनाता है। जीवन सफल बनाता है। दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है। दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है। सद्गुणों के श्रृंगार से दिव्य जीवन बन जाता है। दिव्य जीवन बन जाता है। सद्गुणों के श्रृंगार से दिव्य जीवन बन जाता है। दिव्य जीवन बन जाता है। दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है। दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है। விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற தவறான கண்ணோட்டத்தோட அடையாளம்தான் என்கிட்ட இருக்கிற கோபம் அல்லது முரண்பாடு. Conflict or anger in me is a sign that I am holding on to a false image of how I think